உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதற்குண்டான வரைபடம் அமைக்கணும். ஒரு 40க்கு 60 இல்லை 30க்கு 40 ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதில் பிளான் அமைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன முறையை கையாளுறோம்னாக்கா, குழி பொருத்தம் இந்த பிளாட்டுக்கு ஜாதகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து அதற்குண்டான குழி பசுமனையா, சிம்மமனையா, யானமனையா, கருடமனையா எது வைத்தால் இவர்களுக்கு சிறப்பு. இப்போ உதாரணத்திற்கு இந்த பிளாட்டுக்கு 28.4க்கு 50.4 177 குழி கருடமனை வைக்கலாமா? ஜாதகத்தில் சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருக்கிறார், இங்கேயோ மனைவிக்கு இருக்கு. அப்போ சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கா, அப்போ கருடமனை வைக்கலாமா? குழி பொருத்தம் பார்த்து ஜாதகம் படிக்கிறோம். ஜாதகம் படிக்கும்போது அவர்களுக்கு உண்டான வைநாசிகத்திற்கு உண்டான யோகத்திற்கு உண்டான கர்ணநாதனுக்கு உண்டான கோவில்கள் என்ன திசை நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை சுக்கிர திசை நடக்குதுன்னா அதற்குண்டான கோவிலும், 7.5 சனி நடக்குதா அதற்குண்டான கோவில்கள், அப்புறம் முக்கியமாக இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம். இதற்கு நாங்கள் ஒரு எளிமையான கட்டணம் வாங்கிக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் பிளான் போடுறதாக இருந்தால் 7,000 ரூபாவும், ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்துன்னா 9,000 ரூபாவும், செகண்ட் ஃப்ளோர் சேர்த்துன்னா 11,000 வாங்குகிறோம். நிறைய அன்பர்களுக்கு நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது மாதிரி. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் நியூவாக பிளான் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் உங்கள் இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ வாஸ்துபடி நீங்கள் அமைச்சிருக்கீங்க, இருந்தாலும் இந்த குழி பொருத்தமும் ஜாதகம் எல்லாம் பார்க்கணும்னாக்கா அதற்கு திருத்தமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.